யார் வீடுன்னு தெரியுதா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குதா? பனங்கானத்த மாமாவுடைய தங்கச்சி வீடு. இங்கே ஒரு விசேஷம். அவங்களுடைய பேத்தி, பனங்கானத்த மாமாவுடைய தங்கச்சியுடைய பேத்தி பெரிய பொண்ணாயிடுச்சு பாருங்க. அவங்களே ஆர்டர் போட்டு இது பூரா வீட்டில் சமைச்சதுன்னு நினைக்கிறேன். ரசம் வச்சுருக்காங்க, ஒயிட் ரைஸ் வச்சுருக்குறாங்க, இருடா, வெங்காய சட்னி. இங்கே இதில் இருந்தால் இதில் ஒரு சாப்பாடு. இதை பாப்பானால திறக்க முடியல. இதை திறடா பாருங்க. யார்கிட்ட எந்த ஹெல்ப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவன் உழைப்பில் சம்பாரித்த காசில் இப்படி சாப்பிட்டு அடியே. எங்கள் பரம்பரையெல்லாம் இப்படிடி, எங்கள் வம்சம் இப்படிடி அடியே. உங்கள் குடும்பம் மாதிரி கூட்டி வச்சு கூத்தடிக்கிறாங்க வாரு. கூத்தியா அடி கூத்தியா. உனக்கு தாண்டி இந்த வீடியோ விட்டுரு, மூடி விட்டுருக்கிட்டு வா. இந்த மாதிரி ஓசியிலலாம் யாரும் ஓடமாஸ் தடவுல. எல்லாம் அவனுடைய உழைப்பில் வாங்கி பார்த்தியா? வீடை பார்த்தியா? எப்படி பார்த்தியா? யாரும் வசதியில் குறைச்சவங்க இல்லை பார்த்தியா? ஃப்ரிட்ஜை பாரு. இம்மாம்பரிய ஃப்ரிட்ஜ் பார்த்துருக்கியா நீனு? அடியே 3 அடி பாரு. யாருலையும் குறைச்சல. எங்கள் பரம்பரையே பணக்கார பரம்பரை தான். ஒரு வேசிக்கிட்டக்க மாட்டிக்கிட்டதுனால இவ்வளோ விமர்சனம். பானக்கா வீட்டையே நான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா? நீ எல்லாம் எவன் வீடு வாங்கி கொடுப்பேன், எவன் மாதம் வாங்கி கொடுப்பேன்ட்டு இருக்கிறவ பார்த்தியா? இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கெல்லாம் அப்படி அல்ல. அவருடைய மனைவிக்கு யார்? பனங்கானத்த மாமாவுடைய தங்கச்சி புருஷன் சம்பாரிச்சு கொடுத்த சாம்ராஜ்யம் இது. உன்ன மாதிரி எவன் வீடு வாங்கி தரவேன்னு குத்தியா நீ ஓசிச்சோறு திங்கும் போதே நீ இவ்வளோ பேச்சு பேசுறியே. இப்படியெல்லாம் உரிமையாக புருஷன் வாங்கி கொடுத்த வீட்டில் உட்காந்து இப்படியெல்லாம் ஒரு விசேஷம் உன்னால் பண்ண முடியுமா? இல்லை புருஷன் கூட தான் நீ குடும்பம் நடத்த முடியுமா? ஆனால் இருக்கிறவங்கள பூரா பயங்கரமாக பேசிக்கிற பற்றியா? உறவுகளை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறியா? வேச உனக்கு குத்தியா பதவியெல்லாம் இன்னொன்று முதல் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வர்றையா? இப்படி ஒரு விசேஷம் ஏதாவது காமிச்சு ஒரு வீடியோ போடேன், ஒரு வீட்டை காமிச்சு. சார் பாரு 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 நல்லா பாரு. பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாருங்கப்பா. அடுத்து என்ன கருப்பி? ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா? பாருங்க போடு. சாப்பிடட்டா. என்ன கருப்பி தண்ணி அடிச்சுட்டு வா. அப்படியே இங்கே வா. நேரம் ஓடியா வா. ஓடியா அக்கா. அப்படியே கிண்டுங்கக்கா. ஒரு கிண்டுங்க. உங்கள் பொண்ணான கையை வச்சு. பனங்கானத்த மாமாவுடைய தங்கச்சி ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுடா. நீ வந்து பாரு. நேரம் வா. உன்னையத்தே இவங்க ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கருப்பி. என்ன எச்சி ஊறுதா கருப்பிக்கு? நீ எல்லாம் ஓசிச்சோறு வாங்கி திங்கிற. உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு, எவ்வளோ ஒரு இது சொல்லு. போதுக்கா மூடி விட்டுருங்க. அப்படியே பேசுங்கக்கா. ஏதோ பேசுன்னு நினைக்கிறாங்க. கருப்பிட்ட ரொம்ப நாளாக பேசணுண்டு லாயரம்மா தான் கிட்டத்தட்ட. வாங்க. அம்மா சூர்யா வந்து உனக்கு நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஆனால் உன் வீடியோவை நான் பார்ப்பேன். ஒரு பெண்ணா நினச்சி நான் ஒரு பெண்ணு உன்னை மதித்து பார்ப்பேன். 1000 இருந்தாலும் சிக்காவும் சுமியை வந்து கணவன் மனைவி. நீ அதுக்கு பின்னாடி வந்தவன். அது உங்களுக்குள்ள உனக்கும் சிக்காவுக்குள்ள உறவு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியவும் வேண்டாம். நாங்களும் ஒரு குழந்தைங்க அவருக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம். பொண்ணை கொடுத்து சம்மந்தம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பிள்ளை சுமி வந்து எங்கள் சம்மந்தக்காரங்கன்னு இந்த பலகாலத்தம் ஃபுல்லாக தெரியும். அவங்க வீட்டுக்கு தெரியுது. உன்னுடைய வீடியோவும் இங்கே பலகாலத்தில் எங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, கொள்றாங்க. இந்த நேரத்தில் நீ அவளை வந்து மரியாதை குறைவா, அது என்ன ஏதுன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பிள்ளைய பற்றி எல்லா இதுவும் எங்களுக்கு தெரியும். அவள் 4 வருஷம் வீட்டில் இருந்தாளா இல்லை வெளியில் போய் இருந்தாளான்ற எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். நீ அனாவசியமா கண்டென்ட்டுக்காக எடுத்து இது வரைக்கும் நீ பேசியிருந்தது சரி. இனிமேல் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன். நாங்கள் இன்னொரு பையனுக்கும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் பலகாலத்தில். எங்கள் மருமையிலும் வர்றாரு போறாரு அசாரும். எங்களுக்கு மரியாதை குறைவா இருக்கு. எங்கள் சனக்காடுக கேட்குறாங்க என்ன அந்த ஒரு பொம்பளை பேசுது வைக்கிதுன்னு. ஆம்பளை பிள்ளைகள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. வேண்டாம். பலகாலத்துக்கும் திருநகரும் பக்கம்தான். உங்கள் கண்டென்ட்டுக்காக கூட இனிமேல் அந்த பிள்ளைய நீ வேற என்னமும் பேசிக்க. எங்களுக்கு அதில் தேவையில்லாமல் அசிங்கமான பேச்சு பேசக்கூடாது. நான் உன்னைய வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுத்துட்டே வச்சிருக்கோம். நீ மரியாதையை காப்பாத்திக்கப்பா. என்னக்கா ஒரு விசேஷம் நீ
அவரை திட்டிக்க, உனக்கு எதுக்கு இருக்காருல்ல அவர் இன்னும் கூட நீ மோசமா திட்டு, நாங்க வந்து கேட்க ஏன்னா மாட்டோம். உன்னை தேடி வந்த பாவத்துக்கு நீ அவரை எங்க பேசுறியா? அனாவசியமா பேசிக்க. நீ எங்க என்ன பண்ணிக்க? பிள்ளைய, எங்க சம்மந்தக்கார பொம்பளைய நீ பேசக்கூடாது. எங்க அனைத்து ஃபங்க்ஷனுக்குதான் அந்த பிள்ளை வருது போகுது. நாங்க பெரிய குடும்பம், பெருங்குடும்பத்துக்காரவங்க, எல்லா வீட்டுக்கும் வர்றா போறா. நீ அதை பார்த்து வச்சுக்கோங்க. மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கப்பா. எதுக்கு எடுத்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வந்து நீ அதை நான் இதுல வீடியோல சொல்ல விரும்பல. நீ வேற மாதிரி பொம்பளையில பேசுற மாதிரி இனிமேல் அந்த பிள்ளைய நீ பேசக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவோம். இல்லைன்னா நேரதான் வந்து நாங்க பேச வரணும். பேசக்கூடாது. அவ பேசுவா, ஏன்னா அவளுடைய பொருளை நீ வச்சிருக்க, அவளுக்கு கொதிக்கும். இது ஒன்றும் ஒருபடி அரிசியோ இல்லை கறியோ மீனோ மாங்காயோ கிடையாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து போனா போயிட்டு போதும் அவங்க வச்சுக்கிறதுக்குன்னு. உயிருக்கு சமமான கணவனும் உன் கூட இருக்காங்க. அவங்க 1000 கூட போயிருக்கட்டும், அவங்களுக்கு சொந்தமானது உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அவங்களுக்கு உட்பட்டதுன்னு. அப்ப நீ விட்டு விலகி இருந்திருக்கன்னு விலகலை. சரி உன்கிட்ட இருக்குது, அதோட இருந்துக்க மரியாதையா. அவர்கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்க. இனிமேல் எங்க குடும்பத்து ஆளுகிட்ட பேசக்கூடாது. அவர்கிட்ட நாங்கள் என்ன வேணாலும் வாங்கி திம்போம். எங்க சம்மந்தக்காரரு, எங்க தம்பி சுப்பிரமணியவரம் பலகாலத்தவும் பக்கம் பக்கம் இல்லை. அவர்கிட்ட ஒருபடி என்ன ஒரு மூட அரிசியை கூட ஆக்கி போட்டு நாங்கள் திம்போம். நீ அனாவசியமா அதை வாங்கி திண்டாங்க இதை வாங்கி திண்டாங்க எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு வேணும்னா சொல்லு, இங்கேயாவது நான் பார்சல் கட்டி கொடுத்து விட்றேன் அம்மா, நீ வாங்கி படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இரு. அனாவசியமா பேசக்கூடாதுப்பா. உனைய நாங்கள் மரியாதை கொடுத்துட்டே பேசுகிறோம். எங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துட்டு இனிமேல் அந்த பிள்ளைய வீடியோவில் ஒரு துஷ்டமான பேச்சு கூட வரக்கூடாது. கடைசியா சொல்லிவிட்டேன், ஃபர்ஸ்ட்டும் கடைசியுமா. நான் நேரம் வந்து உன்னை பார்த்து பேசணும்னு பல நாள் நான் சொல்றேன். வந்து இந்த பிள்ளை வேண்டாமா வேண்டாமான்னு தடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க வீடியோவை. எங்கள் வீட்டு மருமக, எனக்கு ஒன்றுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் பார்க்குறாங்க வீடியோவை. அந்த பிள்ளை நாங்கள் தள்ளி வைக்க முடியாது. பொண்ணை கொடுத்துருக்கோம். எங்கள் பொண்ணு இல்லை மவுத்தா போயிட்டாலும் மருமையே இருக்காருல்ல, எங்கள் பேரை வந்து இங்கே வர்றேன் அங்கே போகிறேன். அப்போ அவருக்கு எங்களுக்கு உறவு தேவை. வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. எல்லாரும் கேட்குறாங்க, இது என்ன இப்படி பேசுது, கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்கப்பா. பலகாலத்துல நாங்க எப்படிப்பட்ட குடும்பம்ன்றதை நீ விசாரிச்சுக்க. அவர்கிட்ட கேளு, சிக்கா சொல்லுவாரு. விசாரிக்கிற அளவுக்கு வெய்யா இருக்கா? அவ்வளவு மனசு வேதனை, அவ்வளவு வேண்டாம். உனக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு, அதுகளும் எங்க பேரங்க மாதிரிதான். திருந்தி வாழ்றவளை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாக்கா? திருந்தி வாழ்ற அவ புருஷன் கூட இல்லக்கா இருக்கணும். நான் பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரங்க மாதிரி தான் நினைக்கிறேன். அடுத்து அவங்களுக்கு படிப்பு இருக்கு, அவங்களுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு. கிடைச்ச அளவுக்கு சுட்டிட்டு போயிரு. காலங்கள் முடிஞ்சு போச்சுப்பா. நம்மளும் வீடியோல உட்காந்து இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா. அந்த பையன்லாம் கூசுது பாவம். அந்த பெரிய பையன்லாம் மூஞ்சிய கூட வீடியோல காமிக்க கூசுது. பெரிய பையன் கொதிக்குது அவன் மையன். அப்படி இருக்கிற இடத்துல நீ கொஞ்சம் வார்த்தையை நீ சும்மாவே நான் சொல்றேன் அம்மா, இனிமேல் நீ வந்து இந்த பேச்சுக்களவே குறைக்கணும். பிள்ளைங்க தலைக்கு மேல வந்துட்டாங்க, தோலுக்கு மேல. நீ கொஞ்சம் வார்த்தைகளை குறைச்சிக்கப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு ஆண்டவன் கூட வர முடியாது. ஏன்னா இதோட நீ திருந்திக்கோ, எங்களை பத்தி பேசாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆண்டவன் கூட அப்புறம் காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஓகேவா? பாய். அருமையான கருத்து, அழகான அட்வைஸ்.